மகாவதர் நரசிம்மர் உலகத்தையே என் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற ஹிரண்ய கசிப கடவுள் விஷ்ணு வந்து மகாவதார் நரசிம்மர் அவதாரம் எடுத்து எப்படி கொன்னாரு அப்படிங்கிற காலங்காலமா நம்ம படிச்சுட்டு இருக்கிற கதை தான் இந்த மகாவதார் நரசிம்மர் படத்தோட ஒரு பிளாட் லைன். பட் இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். வார்த்தைகள் எப்பவுமே சொல்றதுதான், வார்த்தைகள் ரொம்பவே அழுத்தமானவை. அது எவ்வளோ பெரிய மீனிங் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு உங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்க இத்தனை நாள் காமெடியா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்களை புண்படுத்திடக்கூடாது, நீங்க உங்க கேரக்டர் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற காமெடியை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மனதளவில் பிடிக்கலைனாலும் நீங்க பண்ற அந்த காமெடியை அக்செப்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அப்படி அக்செப்ட் பண்ண முடியாம இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே அந்த மாதிரி அவங்க கிட்ட மட்டும் இல்லை, அந்த எண்ணத்தோட யார்கிட்டயுமே பேசக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது அவங்க மனசுல எந்த மாதிரி அது எஃபெக்ட் ஆயிருக்கும்னு. ஸோ உங்களுக்கு காமெடியா இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு அது காமெடியா இருக்கிற வரைக்கும் தான் அது காமெடி. அவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கிற எந்த காமெடி, எந்த ஒரு சிரிப்புமே காமெடியே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாவதார் நரசிம்மாக்கு பண்ண விஎஃப்எக்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி ரைட்டிங், பிரகலாதனோட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் பிரகலாதனோட அம்மா கேரக்டரோட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ். ஏன் மற்ற கேரக்டர்லாம் விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணலையா அப்படின்னு கேட்டா அதை நான் அப்புறம் சொல்றேன். பட் இந்த 3 கேரக்டருக்கான டீடைல்டு விஎஃப்எக்ஸ் படத்துல நான் தமிழ் 3Dல தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு சில இடங்கள் தவிர. தாராளமா நீங்க தமிழ் 3Dல போய் பாருங்க. இது ஃபியூச்சர்ல ஒரு யூனிவர்ஸ், விஷ்ணு யூனிவர்ஸா பில்ட் ஆக போகுது. இப்போ மகாவதார் நரசிம்மால ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காங்க. சாம்சிஎஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அழகா போட்டிருக்காரு. எனக்கு பர்சனலா சாம்சிஎஸ் போடுற மெலடி சாங்ஸ் பிடிக்கும். பட் இந்த படத்துல 3 மெலடி சாங் வருது. அதுல ஒரே ஒரு சாங்கை தவிர மற்ற ரெண்டுமே எனக்கு பெருசா படத்தோட ஒர்க் ஆன மாதிரி தெரியல. பட் சீரியஸா போட்ட அந்த நரசிம்மர் ஃபைட்டுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் வில்லனுக்கான பிஜிஎம் இது எல்லாமே பட்டாசா போட்டிருக்காரு சாம்சிஎஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை இந்த அனிமேஷன்ல பிரசன்ட் பண்ண விதம், இந்த ஹிரண்ய கசிபுவோட உலகமா இருக்கட்டும், இந்த வேர்ல்ட் ஆஃப் இந்த படம் மகாவதார் நரசிம்மாவை பிரசன்ட் பண்ண விதமா இருக்கட்டும், ரொம்பவே படத்துல இருக்கிற அந்த ஒரு சீரியஸ்னஸையும் அந்த ஒரு எமோஷனையும் அழகா சில இடங்கள்ல கன்வே பண்ணுது. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இந்த படத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் சொன்னல பிரகலாதன் நரசிம்மர், பிரகலாதனோட அம்மாவோட கேரக்டர் விஎஃப்எக்ஸ் ஒர்க் அண்ட் சிஜி ஒர்க், அதுல இருக்கிற டீடைல் மற்ற கேரக்டர் ஏன் ஹிரண்ய கசிபுக்குமே கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு கேம் விளையாண்டு இருந்தோம்னா அந்த கேமை ஒரு இடத்துல தெரியாதனமா ஜூம் பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த கேரக்டரோட டீடைல்ஸ் உடையும், கிளாரிட்டி குறையும். அந்த குறைஞ்ச மாதிரி கிளாரிட்டியில தான் ஃபுல் படமே எல்லா படத்தோட கேரக்டருமே பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் அந்த 3 கேரக்டர் தவிர. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்கலாம். ரியலிஸ்டிக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த மகாவதார் நரசிம்மா கேரக்டருக்கு பின்னாடி இப்போ கரண்ட்ல இதை கொஞ்சம் ஃபேண்டசியா கொண்டு போயிட்டாங்க. அதுல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கான இது ஒரு குழந்தைகள் படம். ஸோ இந்த படத்தை குழந்தைகளும் பார்ப்பாங்க. ஸோ அதை ஃபேண்டசியா பார்க்கறத விட கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற ப்ரெசன்ட் வேர்ல்ட் ரியலிசத்துக்குள்ள இந்த கதையை தாராளமா அழகா பிளெண்ட் பண்ணி சொல்லலாம். ஃபேண்டசி லைட்டா தூவி, பட் முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே ஃபேண்டசியா கொண்டு போனது. பழைய நரசிம்மர் பத்தி நாடகம், சீரியல், படங்கள் பார்த்துருப்போம்ல, அதே ஃபீல தான் தந்துச்சு. அந்த ஒரு ரிப்பிட்டேட்டிவ்னஸ் இருந்துச்சு அந்த ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்ல. ஆனால் அந்த ஃபேண்டசியை நான் யூனிவர்ஸ் கேலக்சின்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிராண்டியரான விஷயங்கள் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன், விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம் கூட இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. பட் எங்க மிஸ்டேக்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த யூனிவர்ஸ் கேலக்சியை காட்டுறேன், நான் உங்களோட பெரிய அரக்கண்டா அப்படின்னு அந்த அசுர வம்சத்துல இருக்கிற ஹிரண்ய கசிபும் அவரோட அண்ணனையும் காட்டும் போது கொஞ்சம் எல்லாம் மீறி தான் போறோமா அப்படிங்கிற அளவுக்கு காட்டியிருக்காங்க. காட்டினது பிரச்சனை இல்லை, பட் அதை கொஞ்சம் நம்புற மாதிரி காட்டணும் அப்படிங்கறத என்னோட பாயிண்ட். அந்த ரியலிசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இதை குழந்தைகளும் பாக்குற படம்ங்கிறங்காட்டி எனக்கு பர்சனலா ஒரு வைலண்டான ஒரு ஃபிலிமா காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஸ்டார்டிங்ல இருந்தே காட்டியிருக்கணும். ஆனா பர்டிகுலரா இந்த சீனுக்கு நான் வெயிட் பண்ணி என் ஃபுல் வைலண்டா காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல மட்டும் அப்படி வைலண்டா காட்டின விஷயம் குழந்தைகளும் பாக்குறங்காட்டி அவ்வளோ ரத்தம் தேவையா? பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்தை ஒரு 10%, 20%, 30%, 50%, 70%, 100%ன்னு கடைசியில் அந்த பீக்கு கொண்டு வரும்போது அந்த ஒரு வைலண்ட் ஃபீலை படம் ஃபுல்லாவே தராது. பட் கோரமா இந்த சீனுக்கு மட்டும் நான் அதை வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டினது தான் எனக்கு பர்சனலா இடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஒரு பிளாக், அந்த ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுன்னு சொன்னல, அந்த பிளாக் கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஃபேமிலியோட பார்க்கும்போது குழந்தைங்க இது எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல ரைட்டிங், விஷுவல், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்டோட ஒர்க்கு எல்லாமே பீக்குக்கு போயிருது. ஃபியூச்சர்ல வர படங்கள்ல நான் சொன்ன ஃபிளாஸை கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா
இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப வெல்கமபிளா இருக்கும். இல்ல ஃபேண்டசி கலந்து தான் நான் சொல்லுவேன்னு சொன்னா அந்த ஃபேண்டசிக்கான ஒரு ரியலிசத்தை விஎஃப்எக்ஸ்லயும் ஒர்க்லயும் காட்டியிருந்தா இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பயங்கரமா பில்ட் ஆகும். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்க்கலாம். நான் சொன்ன பாயிண்ட் உங்க வியூவோட மேட்ச் ஆகுதா, இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னொரு வீடியோல. பிரம்மனை காட்டியிருக்கீங்க, சிவனை ஏதோ ஒப்புக்கு சப்பான்னு வந்து கடைசியில நுழைச்ச மாதிரி இருந்துச்சு. பிரம்மனும் சிவனும் விஷ்ணுக்கு இந்த மகா அவதார் நரசிம்மாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாருங்கிற ஒரு பேக் ஸ்டோரியுமே வந்து இருக்கு. அதையுமே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் எக்ஸைட்மெண்ட் என்டர்டெய்னிங் ஃபேக்டர் அதுல இன்னும் நிறைய இருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஃபியூச்சர்ல வர படங்கள்ல இந்த மாதிரி சில விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. இந்த படத்துல பிரகலாதனுக்கும் கடவுள் விஷ்ணுக்கும் இருக்கிற அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங்க ரொம்ப அழகா வந்து படத்துல பிரகலாதன் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆனதுல இருந்து கடைசி வரைக்குமே ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு மெத்தட்ல காட்டியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவும் எனக்கு இந்த மகாவதார் நரசிம்மரை பத்தி எல்லாம் தெரியாது, அரசல் புரசலா இவங்க சொல்லி அவங்க சொல்லி தெரியும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஸ்டார்ட் டு எண்ட் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணும். மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு யூனிவர்ஸா பில்ட் ஆக போகுது. ஸ்டார்டிங் வந்த படம் சில ஃபிளாஸ் நான் சொன்ன மாதிரி இருந்தாலும் கை கொடுத்தீங்கன்னா தான் இந்த பர்டிகுலர் ஜான்ரால இருந்து நிறைய படங்கள் இந்த ஹோம்பாலை ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வரும். மறக்காம தியேட்டர்ல இந்த படத்தை விசிட் பண்ணி பாருங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்கலைன்னா படம் பார்த்து முடிச்சுட்டு மறக்காம உங்களுக்கு இந்த படத்துல என்னெல்லாம் தோணுச்சுங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இந்த மகாவதார் நரசிம்ம படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. மகாவதார் நரசிம்மா எ குட் ஸ்டார்ட் பட் ஹேஸ் டு இம்ப்ரூவ் இன் மோர் டேர்ம்ஸ் இன் திஸ் மாடர்ன் டே சினிமா டெல்லிங். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.